வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் 12வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாரு மற்ற எல்லா பெண்களையும் போல அம்மா சொல்வழி நடந்தாள். ஆனால் அவளும் கடைசியில் சீதாவை கைவிட்டு விட்டாள். நாத்தின் மரணம் காரணமாக அப்பா வீடு செல்வது நியாயம் இல்லை என்று மனோஜும் சாருவும் சொன்னபோது சீதா லட்சியம் செய்யவில்லை. தன் அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாள். பலன், மனோஜ் பம்பாயிலேயே அம்மாவை உதறினான். சாரு ரயில் கல்யாண் ஸ்டேஷனை அடையும் வரை காத்திருந்தாள். பிள்ளையாவது நேரடியாக நின்று போராடி ஜெயித்தான். ஆனால் அவள் பெற்ற பெண் நேருக்கு நேர் சொல்ல தைரியமற்றவளாய் தந்திரமாக கழன்று போனாள். சீதா சுற்றுமுற்றும் பார்த்தாள். மின்சார விசிறிகள் ஓடிக்கொண்டிருந்தன. மூர்த்தி வைத்துவிட்டு போன சாப்பாடு அப்படியே இருந்தது. பாதி தின்றுவிட்டு வைத்த மலைப்பழத்தின் தோல் காய்ந்து கிடந்தது. சீதா கண்ணயர்ந்தாள். அவளையும் மீறிய அசதிக்கு உடல் அடிமையாகியது. கண் இமைகளுக்குள்ளே அவருடைய சரித்திரத்தின் காட்சிகள் தோன்றி மறைந்தன. அப்பா, அவருடைய லட்சியங்கள், அவர் விரும்பி அணுகும் ஆலமரம். அம்மா, பழமைக்கும் புதுமைக்கும் நடுவே நின்று இரண்டிலும் உள்ள நல்லவற்றை எடுத்துக்கொண்டு எல்லோரையும் திருப்தி செய்து மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியம். சிரிக்க சிரிக்க பேசி கடைசியில் எல்லோரையும் அழவிட்டு போன தங்கை அகிலா. பெண்டாட்டி பேச்சையே கேட்டு அதனாலேயே எல்லா சங்கடங்களுக்கும் ஆளாகி இப்போது தான் பெற்ற பெண்ணை சொல்லிக் கொள்ளாமல் ரயில் ஏறும் நிலைக்கு உந்தப்பட்டிருப்பதையும் அறியாத ஒரு மூடன் ரங்கா. சொகுசான வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற மமதையில் அழிந்து போகும் ராமு. பெற்றவர்களின் மனம் கோணாமல் கடைசி வரை அவர்கள்தாம் என்ற எண்ணத்திலேயே ஊறிப்போய்விட்ட மூர்த்தி. மனோஜ் சுதந்திரமாக இருக்கும் பிள்ளை. நாளைக்கு அவன் வீட்டுப்படி ஏறினால் அவளுடைய தோல்வியை அவன் தன் வெற்றியாக கொண்டாடுவான். மூர்த்தி மாலு முன்னிலையிலும் கொக்கரிப்பான். சாரு வாய் திறந்து பேச மாட்டாள். ஆனால் அம்மா எவ்வளவு பெரிய முட்டாள் என்று அளந்து பார்ப்பாள். அக்கா, குரல் அவளை எழுப்பியது. என்ன மூர்த்தி? கடப்பாவில் தூங்கிட்டு இருந்த, குந்தியில பார்த்தேன். இங்க வர்றதுக்குள்ள முதல் மணி அடிச்சது. ஓடி போன. இப்ப குண்டக்கல். என்ன அப்படி தூக்கம்? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பாடு அப்படியே இருக்க. காத்தால சாப்பிட்ட உடனே செரிக்கல. அப்படியே தூங்கிட்டேன். காஃபி கொண்டு வந்திருக்கேன். சீதாவின் தொண்டை வறண்டு போயிருந்தது. குடு. 2 டம்ளர் காஃபி குடித்தாள். சாப்பாட்டை யாருக்காவது கொடுத்துடலாம். ரேச்சூர்ல பார்க்குறேன். வேண்டாம் மூர்த்தி, காத்தால புனால காஃபி கொண்டு வா. இந்த தயிருஞ்சாதத்தை ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா சொல்ற? ஆமா, நான் என்ன கவனிச்சுக்கிறேன். சரி. மூர்த்தி சென்றான். சீதா மீண்டும் அசை போடலானாள். சென்னையில் அப்பா அம்மா, அங்கே போய் இருக்க முடியாது. பம்பாயில் மனோஜ், அவள் தயவு அவனுக்கு தேவையில்லை. சாரு அம்மா இல்லாமல் தானாக இயங்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டாள். அப்படியானால் அவள் எதற்காக பம்பாய் போகிறாள்? அவளுடைய வயிற்றை கழுவவா? அதற்கு பம்பாயை தவிர வேறு இடம் இந்த உலகத்திலே இல்லையா? சொந்தமும் பந்தமும் பரஸ்பரமானவை. அவளால் இனிமேல் எந்த சொந்தத்துடனும் உறவாட முடியாது. எந்த பந்தத்துடனும் ஒட்டிக்கொள்ள முடியாது. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வீண். தந்தி அறுத்த வீணை, காற்று இல்லாத பை, சுடர் இல்லாத விளக்கு, ஒன்றுமே இல்லாத நிலையில் எதை துறந்துவிட்டு செல்ல முடியும்? எல்லாமே இருக்கும்போது எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிட்டு செல்வதுதான் அஞ்ஞானத்தின் கடைசிப்படி. ஞானத்தின் முதல். தான், தனது, தனக்கு என்ற எண்ணங்கள் அவளுள் அழுத்த அழுத்த அவள் இப்படியே தான் தொடர்வாள். இந்த தொடர்ச்சி யாருக்காக? ஏன் இந்த பயணம்? இது எங்கே நிற்கும்? நிற்கிற இடத்தின் பெயர் என்ன? சீதா மெதுவாக எழுந்தாள். பெட்டி, சாப்பாடு, பழம், தண்ணீர் பாட்டில் எல்லாம் அப்படியே கிடந்தன. நின்ற ரயில் ஊதியது. அவள் அவசர அவசரமாக ஓடினாள். ரயில்வே சிப்பந்தி ஒருவன் உட்கார்ந்தவாறே கண் அயர்ந்து கொண்டிருந்தான். ரயில் நகர்ந்தது. அவள் இறங்கினாள். ரயில் முழுவதும் அவளை விழுங்கி உமிழ்ந்த பின் பார்த்தாள்.
ரயில் நிலையத்தின் பெயர் பலகை கண்ணில் பட்டது. மந்த்ராலயம் ரோடு. சரியான இடத்தில் தான் இறங்கிவிட்டதான எண்ணம் அவளுக்கு தோன்றியது. அவள் தன் இரு கைகளையும் வீசிக்கொண்டு நடந்தாள். சரியாக மாலை 6:10க்கு மது வந்தான். சாரு மட்டுமே வீட்டில் இருந்தாள். மனோஜ் அகமதாபாத்தில் இருந்து பம்பாயை 1 மணி நேரத்துக்குள் அடைந்து விடுவான். ஆனால் விமான நிலையத்தில் இருந்து வீடு வந்து சேருவதற்குள் இன்னும் 2 தடவை அகமதாபாத்துக்கு போய் வந்து விடலாம். வாருங்கள் மது. அவன் களைத்து போயிருந்தான். சித்தப்பா போனதில் இருந்து அவன் சரியாக தூங்கி இருக்க மாட்டான் என்று கண்கள் கூறின. எப்போதும் பிரகாசமாய் தோன்றும் கண்கள் ஒளி இழந்து வெளிரி போயிருந்தன. கண்களின் கீழே கருப்பு பட்டைகள் செக்கச் சவையல் என்று இருக்கும் நிறத்தை அவை மாதித்தன. எப்போதும் அழகாக சீவி இருக்கும் தலைமுடி கலைந்து கிடந்தது. சாரு துணுக்குற்றாள். சித்தப்பா கண்களை மூடும் முன் வரம் கேட்பது போல தம் ஹோட்டல்களை அவன்தான் நடத்த வேண்டும், சித்தியை அவன்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அதற்காக மது இப்படியா தன் உடம்பை பார்த்து கொள்ளாமல் நாள் முழுவதும் உழைக்க வேண்டும்? ரொம்ப களைத்து போயிருக்கீங்க. ஆமாம். மனோஜ் எங்கே? இன்னும் வரல. வந்து விடுவான். சூடா டீ கொண்டு வரட்டுமா? 1 லிட்டர் தண்ணீர் என்றான். ஜில்லென்றுதானே? வேண்டாம். உடம்பெல்லாம் வேக்கிறப்போ ஜில்லுன்னு குடிச்சா தொண்டை கட்டி கொள்ளும். சாதாரண தண்ணீர் போதும். காரில் தானே வந்தீர்கள்? கேள்வியை கேட்டுவிட்டு சாரு உள்ளே ஓடினாள். தண்ணீருடன் திரும்பி வந்து தம்ளரில் ஊற்றி டீப்பாயின் மேல் வைத்தாள். ஒரு தம்ளர் குடித்த பிறகு மின்சார ரயில், பஸ், நடை எல்லாம் தான் என்றான் மது. கார்? யார் அதுக்கிப்போ அலவன்ஸ் தருகிறார்கள்? 1 லிட்டர் பெட்ரோலுக்கு என் வண்டி 10 கிலோமீட்டர் கொடுத்தால் ஜாஸ்தி. எல்லா ஹோட்டல்களுக்கும் 2 தடவை போய்விட்டு வந்தால் 80 கிலோமீட்டர் ஆகிவிடும். 60 ரூபாய். மாசம் 2000 வரை போய்விடும். யார் கணக்கில் எழுதுவது? சாரு பதில் பேசவில்லை. மதுவுக்கு ஏன் இந்த பிழைப்பு? ஏன் நின்று கொண்டே இருக்கிறாய் சாரு? உட்காரேன். அவள் உட்கார்ந்தாள். உள்ளே வேதனை வெடித்தது. அவள் பார்த்து ரசித்த மது எங்கே? இந்த ஹோட்டல்களை பராமரிக்கும் மது எங்கே? சித்தப்பா கார் இன்னும் அப்படியே இருக்கு. அவர் வீட்டில் இருந்து மாதுங்கா ஹோட்டலுக்கு மட்டும் போவார். அப்புறம் காட் கோபருக்கு ரயில், அங்கிருந்து அந்தேரிக்கு பஸ், ரயில், திரும்புற போதும் அதே மாதிரி பஸ், ரயில், கார். இப்போது நான் பெட்ரோல் செலவை காட்டினால் சித்தி என்ன நினைப்பாள்? இப்படி சிரமப்பட்டு சிரமம் இல்லாமல் உழைப்பில்லாமல் எந்த துறையிலும் பணம் ஈட்ட முடியாது, விளம்பரத்துறையை தவிர என்று சிரித்து கொண்டே சாரு சொன்னாள். யார் சொன்னார்கள்? எல்லா துறைகளையும் விட இந்த விளம்பரத்துறைதான் கஷ்டம் சாரு. எப்போதும் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், காது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். படாடோபத்தால் பணம் வர்றது என்று பலர் தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஒரு விற்பனை பொருளை மக்கள் விரும்பி நெருங்க வேண்டுமானால் அதன் குணம் மட்டும் போதாது, அந்த குணத்தை வெளிப்படுத்தி மக்களின் மனதை ஈர்க்கவும் வேண்டும். அது அவ்வளவு சுலபம் அல்ல. யாதவ் சொல்வதை பார்த்தால் யாதவ் முட்டாள் மட்டும் இல்லை, கயவனும் கூட. அவனுக்கு எப்படி தெரிந்ததோ நான் விளம்பரத் தொழிலை தனியாக நடத்த ஆசைப்படுகிறேன் என்று? சாரு கேட்டாள். நான் சாதாரணமாக ஷீலா நாயரிடம் சொல்லி இருக்கிறேன். ஆபத்தான துறையாச்சே என்று அவளும் கூட பாடினாள். அப்படி பாடினவள் சும்மா இருக்கக்கூடாதோ? யாதவ் காதை கடித்திருக்கிறாள். அந்த ராஸ்கல் நேரே உன்னிடம் வந்திருக்கிறான். அது சரி, அவனிடம் ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறாயோ? வெறும் காற்றிலே குழாய் பண்ணக்கூடியவன் அவன். ஆனால் குழாய் வழியாக காற்றை அனுப்பக்கூட தெரியாதவன். உங்களிடம் கலந்து யோசித்து சொல்கிறேன் என்றேன். முகம் உடனே சுருங்கி இருக்குமே. இல்லை, உங்களை மிகவும் பாராட்டி பேசினான். உங்களை போன்ற கெட்டிக்காரர்களை விளம்பர உலகில் விரல் விட்டு எண்ணலாம் என்றான். உன்னை நன்னா புரிஞ்சு வைத்து கொண்டிருக்கிறான் ராஸ்கல். 2வது தடவை. என்ன யாதவை ராஸ்கல் என்று நீங்கள் குறிப்பிடுவது? என்னை பற்றி புகழ்ந்து பேசினால் உன் மனசுக்கு இதமாக இருக்கும், குளிர்ந்து மகிழ்வாய் என்று அவன் தப்பு கணக்கு போட்டு பேசியிருக்கிறான். நீ படம் போடு, நான் கட்சிக்காரர்களை கியூவில் நிற்க வைக்கிறேன் என்று சவால் விட்டிருப்பானே. ஆமாம், பம்பாயில் பாதி பேரை தெரியும் என்று வாய்ப்பந்தல் போட்டிருப்பான். போட்டான். இந்த கம்பெனி கட்சிக்காரர்களை மெல்ல மெல்ல தன் சாமர்த்தியத்தால் கவர்ந்து திசை திருப்ப முடியும் என்று மார்த்தட்டி இருப்பானே. தட்டினான். ராஸ்கல், ராஸ்கல். உங்களுக்கு அவன் மீது அசாத்திய கோபம். கோபம்தான். எல்லாம் தெரிஞ்ச ஒரு பணக்கார இளைஞனை அணுகி
அவனை யாதவ் நம்ப வைத்திருந்தால் எப்படியோ போகட்டும் என்று விடலாம். ஒன்றும் தெரியாத அழகான கொஞ்சம் பண வசதி படைத்த அனாதை பெண்ணை ஏமாற்ற முயலுவது கயவாளித்தனம். நான் அனாதை இல்லை. சரி, நீ அனாதை இல்லை. உன் அப்பா கல்கத்தா விமான விபத்தில் சாகவில்லை. உன் அம்மா உன்னை லட்சியம் செய்யாமல் சென்னை போகவில்லை. உனக்கு கல்யாணமாகி நீ உன் புருஷனுடன் எல்லா பாதுகாப்புகளுடனும் இருக்கிறாய். நீ அனாதை இல்லை. அவனுடைய குரலும் அவன் பேசிய விதமும் அவளை திகைக்க வைத்தன. மதுரமான மெல்லிய கீதமாக வரும் குரல் எங்கே? நிறுத்தி நிதானமாக பேசும் வார்த்தைகள் எங்கே? சாருவால் பேச முடியவில்லை. உனக்கு விளம்பர தொழிலை பற்றி என்ன தெரியும்? ஒரு பெரிய நிறுவனத்தை கட்சிக்காரனாக ஆக்க யாதவ் என்னென்ன செய்கிறான் என்றெல்லாம் தெரியுமா? 5,00,000 ரூபாய் வியாபாரம் கிடைக்க குறைந்தது 20,000 அவன் வாரி இறைப்பான். பெரிய ஹோட்டலில் அறைகள், அவற்றிலே மது கோப்பைகள், நிர்வாணமாக நிற்கும் பெண்கள், திருட்டுத்தனமாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த ஆபாச படங்கள், கட்சிக்கார கம்பெனியின் பெரிய புள்ளிகள், தர்ம ஸ்தாபனங்களின் கர்த்தாக்கள் களியாட்டங்களில் மூழ்குவார்கள். மறுநாள் நம் விளம்பர கம்பெனியுடன் 3 வருட ஒப்பந்தம். இதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறவன் யாதவ். எனக்கு தெரியாது. அதனால்தான் ஒன்றும் தெரியாத பெண் என்றேன். இப்பவே ஃபோன் பண்ணி அவசியமில்லை, இன்னும் 10 நாட்களுக்கு அட்டை போல ஒட்டிக்கொள்வான். என்ன செய்ய? என்னை வந்து பார்க்க சொல்லு. ரொம்ப நன்றி மது. புதுசா விளம்பர தொழில் துவங்கும் பைத்தியக்கார ஆசையை முதலில் குப்பை கூடையில் போடு. போடுகிறேன். உனக்கு பிடித்த ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக இரு. சாரு விழித்தாள். நான் நான் மது எழுந்தான். நான் உன் மனதை நன்றாக புரிந்து கொண்டவன் சாரு. நீ எளிதில் மனம் குழம்புகிறவள். பார்த்ததும் உனக்கு ஒன்று பிடிக்கும், அல்லது மனம் அதை வெறுக்கும். என்னை பார்த்ததும் உனக்கு பிடித்து விட்டது. எனக்கும் தான். ஆனால் நம் பார்வையின் கோணங்கள் வேறுபட்டவை. நான் உன்னுடன் சில நாள் பழகினேன் என்றால் நீ என் ஏக்கம் நிறைந்த மனசுக்கு இதமாக இருந்தாய். என் வேதனைகளுக்கு மருந்தாக இருந்தாய். உனக்கும் எனக்கும் பல வேற்றுமைகளுக்கு இடையே சில கெட்டியான ஒற்றுமைகள் இருந்தன. 2 பேரும் தந்தையின் அன்பையோ குடும்பத்தின் நிம்மதியான ஓட்டத்தையோ அறியாதவர்கள். உன் முகத்தில் நான் என்னையே பார்த்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் உன் மனதின் மின்னிக் கொண்டிருக்கும் ஆசையின் ஒளியை கண்டேன். பயந்து போனேன். வாழ்க்கையில் நீ ஏமாற்றம் அடைந்தால் அதற்கு நான் காரணமாகி விடுவேனோ என்ற பயம் என்னை தாக்கியது. அந்த கணத்திலேயே உன்னை விட்டு மெல்ல விலக தீர்மானித்தேன். நான் உனக்கு நன்மைதான் செய்ய முடியும். உன் இளம் உள்ளத்தில் தோன்ற இருக்கிற ஆசைக்கு நீ காதல் என்று பெயர் சூட்டலாம். ஆனால் என் மனசில் அதற்கு பெயர் நட்பு. பாசத்தால் உண்டாகிற நேசம். இருவித எண்ணங்களை சுமந்து கொண்டு தவிக்கிறாய். நல்ல வேளையாக என் சித்தப்பா எப்போதோ போக வேண்டியவர் தக்க சமயத்தில் போனார். உன்னை விட்டு விலக, விளம்பர உலகத்தை விட்டு விலக அவருடைய மரணம் ஒரு வரப்பிரசாதமாக வாய்த்தது. சாரு மௌனமாக அமர்ந்திருந்தாள். அவளுடைய மனதை அதில் வீசும் ஒளிச்சுடரை மது படம் பிடித்து காட்டுகிறான். தப்பு இல்லாத படம். ஆனால் அவள் நினைத்தது போல, எதிர்பார்த்தது போல அவன் அவளை காதலிக்கவில்லை. நட்பு, நேசம், வெறும் பாசம். நான் எந்த பெண்ணுக்கும் புருஷனாக வாய்க்க அருகதை இல்லாதவன் சாரு. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு சித்தி ஹோட்டல்களை விற்க சொல்கிறாளோ அன்னைக்கு வந்து விடுவேன். அவள் சில ஆசைகளை மனதில் புதைத்து வைத்திருக்கிறாள். அவை நிறைவேற என்னை எதிர்பார்க்கிறாள். ஊமை பெண் ஒருத்தி ஊரில் இருக்கிறாள். அவளுடைய அண்ணா பெண். லட்சக்கணக்கான ரூபாயை காட்டி அவளை எனக்கு முடிக்க பார்க்கிறாள். யார் கண்டார்கள்? நான் அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு ஊரோடு போய் தங்கி விடலாம். ஆனால் சத்தியமாக லட்சங்களுக்காக இல்லை, என்னுடைய லட்சியங்களுக்காக. என் அம்மா அப்பாவிடம் ஊமையாக இருந்தாள். அவளை அவர் ஊமையாக்கி இருந்தார். எனக்கு ஊமை பெண் ஒருத்தியே மனைவியாக வாய்ப்பது இன்னும் மேல். பல லட்சங்கள் தராத இன்பம் அவளுக்கு என்னுடைய கனிந்த பார்வை ஒன்றே தரும். மது பேசிக்கொண்டே போனான். ஒரு பெண் சாரு கண் முன்னால் நின்றாள். குட்டையா நெட்டையா, ஒல்லியா குண்டா, எதுவும் தெரியவில்லை. அவள் மனக்கோலத்தில் இருந்தாள். அவளுடைய உதடுகள் அசைந்தன. ஒலி கேட்கவில்லை. கண்கள் கலங்கி இருந்தன. மது புரிந்து கொண்டான். அவளுடைய கரம் பற்றி நடந்தான். சாரு, சாரு. பதில் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படியே மயக்கம் அடைந்தவளைப் போல ஆகிவிட்டாய்? சாரு சுதாரித்து கொண்டாள். ஒன்றுமில்லை. நான் வரேன்.
மனோஜ் வந்து விடுவான். சாப்பிட்டு விட்டு இல்லை, அங்கே சித்தி காத்து கொண்டிருப்பாள். ஊமை பெண், அவளும் ஊரில் காத்து கொண்டிருப்பாள். என் கதி? அவளையும் மீறி வார்த்தைகள் வெடித்தன. மூர்த்தி மின்னலாக கண்முன் தோன்றி மறைந்தான். நாம் பிறக்கிற போதே நமக்கு என்று ஒரு சாலையை தெய்வம் விதி என்ற பெயரில் அமைத்து விடுகிறது. அது எப்படிப்பட்ட சாலை, என்னென்ன இருக்கும், மேடு பள்ளம் எல்லாம் தெய்வத்துக்குத்தான் தெரியும். ஆனால் நாம் மனக்கோட்டை கட்டி விடுகிறோம். ஏன் தெரியுமா? அதில் பாதி சுகம் கிடைத்து விடுகிறது. நீங்கள் போய் வாருங்கள் மது. ரொம்ப சரி, யாதவ் வந்தால் என்னிடம் அனுப்பு. நான் பார்த்து கொள்கிறேன் மிஸ்டர் மதுசூதனன். அப்புறம் உங்க வருகைக்கு நன்றி. சிரமம் கொடுத்ததற்கு வருத்தப்படுகிறேன். மது சிரித்தான். நன்றி உரையா? பேஷ், நன்றி உரை கூறிவிட்டாய் சாரு. நீ மிஸ்டர் போட்டு அழைத்தாற் போல நான் மிஸ் சாருமதி என்று அழைக்க மாட்டேன். ஏன்னா எப்போதும் எனக்கு நீ சாருதான். நான் வரேன். காதல் திடீர்னு தோன்றுவது இயற்கை. ஆனால் அதே நேரத்தில் வெறுப்பு வரக்கூடாது. இனிமேல் என்னை பார்க்க நீ விரும்ப மாட்டாய் என்பதை உணர்கிறேன். விருப்பமில்லாதவர் வீட்டு படியை மிதித்து பழக்கப்படாதவன் நான். ஆனா ஒண்ணு, நீ எப்பவும் நன்னா சந்தோஷமா அமோகமா இருக்கணும். மது வெளியேறினான். சிறிது நேரத்துக்கு பிறகு திறந்திருந்த வாயில் வழியாக மனோஜ் பிரவேசித்தான். சாரு சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடியிருந்தாள். கன்னங்கள் இரண்டிலும் கண்ணீர் கோலமாக படிந்திருந்தது. வாடி ரயில் நிலையத்தை தாதர் எக்ஸ்பிரஸ் அடைந்த போது இரவு மணி 11:30. பக்கவாட்டு பலகையில் மாலு தூங்கிக் கொண்டிருக்க கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் மூர்த்தி. அக்கா சீதாவின் போக்கு புதிராக இருந்தது. அரக்கோணத்தில் அவன் கொடுத்துவிட்டு வந்த சாப்பாடு குண்டக்கல்லில் சந்தித்த போது அப்படியே இருந்தது. இதற்கு என்ன அர்த்தம்? அவன் அளித்ததை ஒதுக்கிவிட்டு ரயில் நிலையத்தில் இருந்து வரவழைத்து சாப்பிட்டாளா? அல்லது எதுவுமே சாப்பிடவில்லையா? குண்டக்கல்லிலும் அவள் சரியாக பேசவில்லை. சாப்பாடோ காஃபியோ தேவையில்லை என்று கூறிவிட்டாள். ரெய்ச்சூரை ரயில் அடைந்தபோது மணி 9 ஆக இருந்தது. ஒரு முறை விரைந்து சென்று அவளை பார்க்க அவா எழுந்தது. ஆனால் அடக்கி கொண்டான். 12 நிமிஷங்களேதான் ரயில் நிற்கும். 7-8 பெட்டிகளை தாண்டி சென்று திரும்பி வர வேண்டும். நேரம் இருக்காது. அப்படியே ஓடி வர நேரம் இருந்தாலும் 9 மணிக்கு மேல் முதல் வகுப்பு பெட்டி திறந்திருக்குமோ என்னவோ. வாடி ஸ்டேஷனில் ரயில் நின்றபோது இறங்கி பார்க்கலாமா என்று அவன் யோசித்தான். திடீரென்று அவனுடைய யோசனையை ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. நீங்க தானே மிஸ்டர் மூர்த்தி, அட்வொகேட் அனந்தராமனுடைய பிள்ளை? ஆமாம், என் பெயர் செல்வகுமார். இதே ரயிலில் முதல் வகுப்பில் வந்து கொண்டிருக்கிறேன். 2 போகி இருக்கு, பார்த்தேன். நீங்கள் எதில்? உன் அக்கா இருந்த போகிதான். இருந்த என்ற வார்த்தை அவனை உலுக்கியது. உடனே என்னுடன் வாருங்கள். ரயில் கார்டு கிட்ட சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னால் ஒழிய வண்டி புறப்படாது. இதற்குள் மாலு விழித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். என்ன மூர்த்தி சித்தப்பா? இங்கேயே இரு. அடுத்த பெரிய ஸ்டேஷன் குல்பர்கா. அது வந்ததும் திரும்பி வர்றேன். சரி சித்தப்பா, அத்தைக்கு ஒன்றுமில்லையே. போய் பார்த்து விட்டு வருகிறேன். மூர்த்தி செல்வகுமாருடன் நடந்தான். உங்கள் பெயர் மூர்த்தி. நீங்கள் அட்வொகேட் அனந்தராமனுடைய பிள்ளை என்பது தெரியும். நீங்க நீங்க ஜஸ்டிஸ் செல்வகுமார் தானே? ஆமாம், ஒரு காலத்தில் உங்கள் தகப்பனாரிடம் ஜூனியராக இருந்திருக்கிறேன். அப்ப நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க. என் அக்கா? அவள் இப்ப ரயிலில் இல்லை. மூர்த்தி இடி விழுந்தவனைப் போல அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடவில்லை. மௌனமாய் நடந்தான். அவள் டி கோச், நான் பியில் இருக்கிறேன். அவன் வேகமாக நடந்தான். மனிதர்களின் நெரிசலில் வேகம் குறைந்து பேச்சு தடைப்பட்டது. முதல் வகுப்பு பெட்டியை அடைந்ததும் இருவரும் டி கோச்சினுள் பிரவேசித்தார்கள். சீதாவின் பெட்டி, கைப்பை, அரக்கோணத்தில் வைத்த சாப்பாடு, பழங்கள் எல்லாம் அப்படியே இருந்தன. என்ன நடந்தது? ரயில் மந்த்ராலயம் ரோடில் இருந்து நகரும் போது உன் அக்கா அவசர அவசரமாக இறங்குவதை கவனித்தேன். நடையில் நிதானம் இல்லை. கோச்சின் முன் வராந்தா பாதையில் நடக்கும்போது தற்செயலாக அவள் முகத்தை பார்த்தேன். முகத்தில் உயிர் இல்லை. மூர்த்தி புரிந்து கொண்டான். கைப்பையை பார். எடுத்து பார்த்தான். பணம், டிக்கெட், 4 வளையல்கள், ஒரு சிறு சீப்பு, கர்ச்சீப் எல்லாம் இருந்தன. என் அக்கா வேண்டுமென்றே இறங்கி இருக்கிறாள். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். குல்பர்காவில் ஸ்டேஷன் மாஸ்டரை சந்தித்து மந்த்ராலயம் ரோடு நிலையத்துடன் தொடர்பு கொள்ளலாம். அவளை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமாக இராது.
அவசியமில்லை ஜஸ்டிஸ் சார். அப்படியா? ஆமாம், தானாக போனவள் தானாக வருவதுதான் சரி. நான் கண்டுபிடிக்க முயன்றால் அவளுக்கே பிடிக்காது. செல்வகுமாரால் பதில் சொல்ல முடியவில்லை. உன் இஷ்டம் என்ற தோரணையில் தலையாட்டினார். இந்த உடைமைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாமா என்றான் மூர்த்தி. அதில் என்ன சந்தேகம்? தாதர் ஸ்டேஷன். மனோஜ் வந்திருந்தான். அம்மாவை நான் அழைத்து வருகிறேன் மூர்த்தி. நீங்க 2 பேரும் இங்கேயே நில்லுங்கள். மாலு, எப்படி இருக்க? நீயும் நானும் பார்த்து கொண்டு 4 வருஷம் இருக்கும் என்றான் மனோஜ். புன்னகையை சிரமப்பட்டு வரவழைத்து கொண்டு மௌனத்தால் பதில் சொன்னாள் மாலு. வா மனோஜ், காருக்கு போகலாம் என்றான் மூர்த்தி. அம்மா, அவளுடைய பெட்டியும் கை பையும் என்னிடம்தான் இருக்கின்றன. வா போகலாம். அம்மாவுக்கு என்னாச்சு? எல்லாம் விபரமா சொல்றேன். இப்ப இங்கிருந்து கிளம்பலாம். வீட்டில் சாரு இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்தாள். மூர்த்தியின் வருகையையோ மாலுவை 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறோம் என்ற நினைப்போ எந்தவித உணர்ச்சியையும் அவளிடம் ஏற்படுத்தவில்லை. அம்மா எங்கே போனாள் என்ற ஆர்வமும் உண்டாகவில்லை. சாரு, எப்படி இருக்க என்று கேட்டான் மூர்த்தி. இருக்க. மனோஜ் மூர்த்தியிடம், நீங்க 2 பேரும் குளித்துவிட்டு வாருங்கள், இன்னைக்கு என் சமையல் என்றான். மூர்த்தி ஏன் என்று கேட்கவில்லை. மாலுவை பார்த்தான். அவள் சாரு அறையில் இருந்து வெளியேறி இன்னொரு அறைக்குள் மறைந்து போவதை பார்த்து கொண்டிருந்தான். மாலு, நீ முதல்ல குளிச்சுட்டு வா. அவள் சென்றாள். மனோஜ், சாரு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாள்? நான் முன்னே பார்த்த சாருவா இல்லையே. நேத்து காத்தால நான் பார்த்த சாருவாக இல்லை என்ற மனோஜ். அந்த மது ஒரு புயலை கிளப்பி விட்டு போயிருக்கிறான். ஆனால் அதை இவள் வேறு விதமாக கற்பனை பண்ணி கொண்டு இப்போது குலைந்து விட்டாள் என்றான். மதுவா? யாரது? ஒரு விளம்பர கம்பெனியில் வேலை பார்த்தவன், நல்லவன். அவனை சந்தித்த நாள் முதல் இவள் ஒரே குதூகலமாக இருந்தாள். நான் கூட எச்சரித்தேன். இப்போது பிரம்மை பிடிச்சவளைப் போல இருக்கிறாள். கார்த்தாலே மதுவுடன் டெலிபோன்ல பேசினேன். நேற்று சாயங்காலம் அவன் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசியிருக்கிறான். தன் பேச்சு சாருவின் மன சமாதானத்துக்கு வழிகாட்டும் என்று அவன் எண்ணியிருக்கிறான். ஆனால் அது இவளை ஒரே அடியாய் சாய்த்திருக்கிறது. இப்ப என்ன செய்ய முடியும்? தானே இழுத்துவிட்டு கொண்ட நோய்கள், அவை தாமாகத்தான் குணமாகணும். சீதா நேத்து, இவள் இன்று. ஆனா ஒரு அதிசயம் என்றான் மனோஜ். என்ன? 2 பேரும் ஏறத்தாழ ஒரே சமயத்தில்தான் இப்படி ஞானோதயம் பெற்றிருக்கிறார்கள். ஞானோதயமா? என்ன வார்த்தை இது மனோஜ்? என்ன தப்பு? என் அம்மா ஒரு முட்டாள், இவள் இன்னொரு முட்டாள். அம்மாவுக்கு அப்பா போனது நஷ்டமாக தெரியவில்லை. அவர் போட்டிருந்த மோதிரமும் கை கடிகாரமும் தொலைஞ்சு போனதுதான் பேரிடியாக இருந்தது. மதிப்பு வேறு, விலை வேறு என்று அவள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சாருவும் அப்படித்தான். மனசுக்கு இதமாக இருப்பதெல்லாம் தனக்கு உரியது என்ற மனக்கோட்டை கட்டினாள். மது பெரிய கோட்டை, அதை பிடிக்கலாம் என்ற நம்பிக்கை வீணான போது இவளால் அந்த இடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போது எல்லாம் பறிபோனது போல நடந்து கொள்கிறாள். எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல இருக்கு என்றான் மூர்த்தி. அம்மாவும் சரி, சாருவும் சரி, யதார்த்தமாக எதையும் சிந்தித்து பார்க்கவில்லை. நான் முழுக்க முழுக்க யதார்த்தவாதி. இப்போது உன் பெருமை பேசவா சமயம்? என்ன செய்ய போற மூர்த்தி? என்ன செய்ய சொல்ற? அம்மா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், சென்னைக்கு போகாத என்று. போனாள். இப்ப என்னாச்சு? சாரு கிட்ட எவ்வளவோ சொன்னேன், மது நல்லவன்தான், ஆனா நீ அவனால் கஷ்டப்படுவே என்று. இப்ப என்னாச்சு? மது எதிலும் ஒட்டி கொள்ளாமல் மற்றவர்களை ஒட்ட வைத்து கொள்ளும் வசீகரம் கொண்டவன். மூர்த்தி, நாளைக்கு நான் அவனை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பார். மூர்த்தி பதில் சொல்வதற்குள் சாரு வேறு புடவை கட்டி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். சாரு, எங்க புறப்படுற? ஆஃபீஸ். மறுபடியுமா? ஆமாம். சரி, சாப்பிட்டு விட்டு போ. இல்லை, யாதவ் கூட சாப்பிட போகிறேன். சாவி இருக்கு, ஜாக்கிரதையா போ. சரி. அம்மா வரலை, புரிந்து கொண்டேன். ஏன் என்று கூட நீ கேட்கல? பிடிக்கல. அப்படியா? சரி, உன் வழியில் போய் பார். சாரு நடந்தாள். தன்னை ஒரு பொருட்டாக மதித்து சொல்லிக் கொள்ளாமல் போவதை மூர்த்தி உணர்ந்தாலும் அவளுடைய செய்கை மனதை முள்ளாக தைக்கவில்லை. மனித விசித்திரங்களில் இதுவும் ஒன்று என்று நினைத்தான். மாலு குளியல் அறையில் இருந்து திரும்பும் வரை காத்திருந்தான். சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மாதுவை தற்செயலாக பார்த்து திகைத்து போன ரங்கா மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தான்.
என்னதான் கல்யாணம், ஐஏஎஸ் பிள்ளை, செலவு என்ற பிரச்சனைகள் எல்லாம் தாமாக கழன்று இருக்குமிடம் தெரியாமல் மறைந்து ஒரு பெரும் சுமையை இறக்கிவிட்ட போதிலும் சொர்ணத்தை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் அவன் விழித்தான். அவள் இப்போது திருவான்மியூரில் இருப்பாள். அம்மா அவளிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லுகிறாளோ இல்லையோ, சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சொர்ணம் அவனை நம்ப மாட்டாள். அவனும் இந்த சதியில் உடந்தை என்று எண்ணுவாள். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு டெலிஃபோன் மூலம் பேசினாள். அவனுடைய அதிர்ஷ்டம், சொர்ணம் வீட்டில் இருந்தாள். கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே பேசினான். என்ன சொர்ணம், மணி 10 அடிக்க போறது, நீ இன்னும் திருவான்மியூர் போகலையா? இல்ல, இனிமேதான். அப்ப போகாத, நான் நேரே வீட்டுக்கு வரேன். ஆபீஸ் மத்தியானமா போய் கொள்கிறேன். என்ன இப்படி ஒரு திடீர் மாற்றம்? வந்து சொல்றேன். நானும் ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றேன். நீங்க அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் சம்மந்தி அம்மா வந்தா. மாப்பிள்ளைக்கு மாத்தலாகி இருக்கிறதாம். வந்து எந்த ஊருக்கு என்று ரங்கா கேட்க அவனுக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது. போனை டக் என்று வைத்துவிட்டு கால் இழந்த இளைஞனிடம் 50 பைசாவையும் கொடுத்துவிட்டு நகர்ந்தான். வீட்டை அடைந்ததும் சொர்ணம் பேச விடவில்லை. அது என்ன அப்படி திடீர்னு நான் பேச்சை முடிக்கிறதுக்கு முன்ன போனை வைத்தீர்கள்? ஒரே கூட்டம். போனுக்கு நான் நீ என்று பறந்து கொண்டிருந்தார்கள். என்றைக்குமே ரங்கா உண்மையை சொல்லி சமாளித்து கொண்டதில்லை. ஏதேனும் ஒரு பொய் தயாராக நுனி நாக்கில் நின்று கொண்டிருக்கும். சம்மந்தி அம்மா என்ன சொன்னா தெரியுமா? அதுதான் ஏதோ நல்ல செய்தின்னு சொல்ல வந்தியா? ஆமாம். நீ அப்ப சொல்ல வேண்டாம். இனிமே சம்மந்தி ஐஏஎஸ் என்கிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாயிலிருந்து வராது. ஏன் 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 வராது? மாலு அவனை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாளாம். அவன் மூக்கு அவளுக்கு பிடிக்கலையாம். யாரு சொன்னா? மூர்த்தி அவள் சொன்னதாக சொல்லியிருக்கானோ? நான் ஒன்னு கேட்கறேன். உங்க தம்பி மூர்த்தி ஏன் நம்ம குடும்ப விஷயத்தில் இப்படி தலையிடுறார்? இன்னமும் கூட்டு குடும்பம்னா நினைச்சுருக்கான் என்று சொர்ணத்துக்காக மூர்த்தியை கண்டித்து விட்டு உள்ளுக்குள் அவனை பாராட்டி அவனுக்கு நன்றி சொல்லி கொண்ட பின் ரங்கா தொடர்ந்தான். சொர்ணம், நீ இன்னமும் பேச விடவில்லை. நான் கொஞ்சம் பேசட்டுமா? நான் சொன்ன வந்த விஷயம் இன்னமும். அதெல்லாம் இனிமே அசம்பாவிதம். நம் பெண் மாலு இப்ப அரக்கோணத்தை நெருங்கி கொண்டிருப்பாள். அரக்கோணமா? அங்க அவளுக்கு என்ன வேலை என்று கேட்டாள் சொர்ணம். அவள் வேலை அரக்கோணத்தில் இல்லை, பம்பாயில். ஒரு கணம் சொர்ணம் ஆடிப்போனாள். சோஃபாவின் முதுகுத்தண்டை பிடித்து கொண்டாள். இனிமே நீயும் நானும் பம்பாய் போய் நம்ம பெண்ணை பார்த்தால்தான் உண்டு. அவளாக இன்னும் ஒரு வருஷத்துக்கு இங்க வரமாட்டா. நீங்க என்ன சொல்றேள்? என் பெண் எங்கே? என்னமோ அரக்கோணம் பம்பாயின்னு பேத்துறேளே. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்கோ. பதறாத. என் பெண்ணை பத்தி நான் பதறாம யார் பதறுவா? பக்கத்து வீட்டுக்காரியா? மாலுவுக்கு ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதில் சேர அவள் போயிட்டா. ஒரு நிமிடம், அது 1 மணி நேரமாக ரங்காவுக்கு நீண்டது. சொர்ணம் சிலை போல நின்றாள். பிறகு மெதுவாக, அப்ப என் பெண் என் வீட்டை விட்டு ஓடிட்டாளா என்று கேட்டாள். நான் என்னுடைய எனக்கு என்று உன்னையே சுத்தி கோலம் போட்டு கொள்ளாத சொர்ணம். மாலு எனக்கும் பெண்தான். இது எனக்கும் சொந்தமான வீடுதான். அவளை நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. ஆனா ஓடி போயிட்டான்னு மட்டும் சொல்லாத. அவ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு என்ன அர்த்தம்? உன்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லாம போயிருக்கா. ஏன்னா நீ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு நிச்சயமா தோணி இருக்கு. அப்ப மூர்த்தி முழுக்க முழுக்க உதவி பண்ணியிருக்கான். அவன்தான் அவளை பம்பாய்க்கு அழைச்சுண்டு போறான். உங்க தம்பி நாசகார வேலையும் செய்யறானா? அவன் நன்னா இருப்பானா? நல்லவர்கள் வயிறு எரிஞ்சு தீராத கோபத்துல அவர்களையும் மீறி வார்த்தைகளை நாபியில் தொகுத்து உருட்டி வெளியே வீசினாத்தான் அது சாபம் மாறது. நீ பொறிஞ்சு தள்ளினது சாபம் இல்ல, உன் ஆத்திரம். இதுக்குத்தான் அவ 7-8 நாள் முன்னாலேயே பொட்டியும் கையுமா அங்க போனாளா? அப்படித்தான் தோன்றது. இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா என்பது தெரியாது. நன்னா பேசுறீர்கள். பிரச்சனைகள் தீர்ற போது பேச்சு என்னவோ நன்னாத்தான் மடை திறந்தாப்புல கொட்டுறது. நீங்க நினைச்சுட்ருக்கேள் என் பெண் ஓடி போயிட்டாள்னு. நாளைக்கு 4 பேருக்கு தெரிஞ்சா என் மூஞ்சி எங்க கொண்டு போய் புதைச்சிக்கிறது? பாத்ரூம் சிமெண்ட் தொட்டி நிறைய தண்ணீரை கொட்டி அதுல. ஓ, இவ்வளவு தூரம் பேச உங்களுக்கு நாக்கு நீண்டு விட்டதா? இப்பதான் பிறந்தது.
பிறந்ததும் சரசரன்னு வளர ஆரம்பிச்சது. இது பார் சொர்ணம், மாலு ஒரு பிடிவாதத்துடன் பெரிய வேலையில் சேரப் போயிருக்கா. கடிதம் வரும். உனக்கும் எல்லா விவரங்களும் தெரிய வரும். உன்னால, உன் சண்டித்தனத்தால, உன் பேராசையால, உன் கண்மூடித்தனத்தால நான் என் அப்பாவையே பார்க்க முடியாத நிலைக்கு வந்துட்டேன். சொத்து பத்தி கேட்க தூண்டினதே நீ. பெண்டாட்டி பேச்ச கேட்கிறவன் எல்லாம் மடையன்கள். சொன்னவன் நிச்சயமா ஒரு புத்திசாலிதான். இல்லாம போனா ஒரு அனுபவஸ்தன். இப்ப இந்த வீட்டை விற்க வேண்டாம். ஆடம்பரமா செலவு செஞ்சு ஒரு கல்யாணத்தை நடத்த வேண்டாம். என் பெண் மாலு என் பிரச்சனையை தீர்க்க போய்விடவில்லை. தனக்கு ஒரு நல்ல வழியை தேடிக்கொள்ளத்தான் போயிருக்கா. இந்த காலத்து பெண்கள் அந்த காலம் போல இல்லை. நன்னா சிந்திக்கிறார்கள். தங்களுக்கு எது நல்லது. நிறுத்துங்க, சொர்ணம் கத்தினாள். பிறகு லெக்சரா பண்றேள் என்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.